பள்ளி, வகுப்பறை. அருண் என்ற மாணவன் தனது மொபைலை பள்ளிக்கு கொண்டு வருகிறான். இடைவெளி நேரத்தில் நண்பர்களுடன் வீடியோ பார்க்கிறான். அதன்போது கிளாஸ் டீச்சர் வருகிறார். மொபைலை தவறான இடங்களில் பயன்படுத்தாதீர்கள். பள்ளி என்பது படிக்க வேண்டிய இடம். மொபைல் தவறான நேரத்தில் பயன்படுத்தினால் கவனம் சிதறும். இணையத்தில் சிக்கல். வீட்டில் குழந்தையின் அறை. ரேகா என்னும் சிறுமி ஒரு விளையாட்டு ஆப்பில் விளையாடிக் கொண்டிருக்கிறாள். ஒரு அறியாத நபர் மெசேஜ் அனுப்புகிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அவள் பதிலளிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் திடீரென்று அம்மா வருகிறார். அறியாதவரிடம் தகவல் கூறாதீர்கள். இணையத்தில் யார் நல்லவர், யார் மோசமானவர் என்று அறிய முடியாது. பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தூக்கமின்மை. இரவு நேரம். பிள்ளையின் படுக்கை அறை. மணி 10:30. ஆதித்யன் என்ற சிறுவன் தற்காலிகமாக கூறியுள்ளான். 5 நிமிடம் மட்டுமே. ஆனால் இன்னும் வீடியோ பார்க்கிறான். அன்று காலை அவன் பள்ளியில் தூங்குகிறான். தூக்கத்தை கெடுக்கும் மொபைல் பழக்கம் அபாயகரம். அதிக நேரம் திரையில் கழிப்பது தூக்கத்தையும் உடல் நலத்தையும் பாதிக்கும். புத்திசாலியான பயனர் ஒரு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மாணவர்கள் மொபைல் பாதுகாப்பு பற்றி பேசுகிறார்கள். நேயாயலா என்ற மாணவி தனது அனுபவத்தை பகிர்கிறாள். நான் இன்ஸ்டாகிராமில் தனிப்பட்ட தகவல் பகிர மாட்டேன். நான் ஆப்புகளை பெற்றோரின் அனுமதியுடன் மட்டும் பதிவிறக்கம் செய்கிறேன். நான் தினமும் ஒரு நேர வரம்புடன் தான் போன் பயன்படுத்துகிறேன். மொபைலை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம். மொபைல் தவறு அல்ல, ஆனால் அதை பயன்படுத்தும் முறைதான் முக்கியம். மொபைல் என்பது ஒரு நல்ல உதவி கருவி. தவறாக பயன்படுத்தினால் அபாயகரமானதும், பொறுப்புடன் அளவுடன் பயன்படுத்தினால் நமக்காக வேலை செய்யும்